தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஓப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபிளாக்ஷிப்பான ரெனோ சீரிஸை இப்போ இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஓப்போ ரெனோ மற்றும் ஓப்போ ரெனோ 10x ஜூம் அப்படிங்கிற இரண்டு ஃபோன்ஸை இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் இந்த ஓப்போ ரெனோ 10x ஜூம் அப்படிங்கிறதான் ஃபிளாக்ஷிப்பாக இருக்க போது அந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆனதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸில் என்னென்ன வருது, மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அம்சங்கள் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. Oppo Reno 10x Zoom. ஸோ இதுதான் இந்த Oppo Reno 10x Zoom வந்து வர பேக்கேஜ். ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 10x Zoom அப்படிங்கிற போட்டிருக்காங்க. இந்த 10x Zoom அப்படிங்கிறது மாடல் நேமில் ஒரு பெயர் தான். கேமரா தான் இந்த ஃபோனில் மிகப்பெரிய ஹைலைட்டாக வந்து இருக்குது. அந்த 10x வந்து லாஸ்ட்லெஸ்ஸாக ஜூம் பண்ணுற அந்த ஒரு அம்சம். எக்கச்சக்கமான கேமரா சாம்பிள்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வீடியோடைய கடைசியில் நான் வந்து காமிக்கிறேன். மேலும் நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தோம் அப்படின்னா 8GB RAM 256GB இருக்கிற அந்த ஹையஸ்ட் மாடல் தான் நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஓஷன் கிரீன் கலர், அந்த கலர் தான் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல வெளியே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம Oppo Reno 10x Zoom உடைய பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு ஒரு குட்டியான ஒரு பேக்கேஜ் ஒன்று வந்து இருக்கு. அதற்குள்ள ரீடிங் மெட்டீரியல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு Reno 10x Zoom அந்த நம்மளுடைய மொபைலே வந்து இருக்கு. வெளியே இருக்கிற பிளாஸ்டிக் வந்து பிச்சிடலாம். ஸோ இதுதான் Oppo Reno 10x Zoom. டிசைன் பார்க்க கொஞ்சம் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எல்லாமே வெர்டிகலாக சென்டரில் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனை பற்றி முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு ஹார்ட் பேக் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்டரில் அந்த டிசைன் தெரிகிற மாதிரி தான் அந்த கேஸுமே வந்து இருக்குது. ஸோ அதை அந்த டிசைனை வந்து காட்டுற மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. அடுத்ததா ஒரு பவர் பிரிக் வந்துருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 5V at 4A. ஸோ 20W சார்ஜர் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான். இதை தவிர ஒரு USB Type-C கேபிள், இதை தவிர ஒரு பேர் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போல்லாம் எந்த ஃபோன்லையும் அவ்வளோவா இயர்ஃபோன்ஸ் பார்க்குறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல அடிஷன். இதை தவிர எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியா சிம் எஜெக்டர் பின் வந்துருக்கு. இவ்வளவுதான் பாக்ஸ்ல வந்து வருது. இப்போ நம்ம Oppo Reno 10x Zoom பத்தி வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கீழே ஹைபிரிட் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு USB Type-C போர்ட், ஸ்பீக்கர் மற்றும் மைக்ரோஃபோன் கிரில்ஸ் வந்து இருக்கு. ஃபோனுடைய இடது பக்கம் வால்யூம் அப் மற்றும் வால்யூம் டவுன் பட்டன்ஸ் இருக்கு. வலது பக்கம் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. Type-C இயர்ஃபோன்ஸ் பண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். Oppo Reno 10x Zoom இதோடைய டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் இரண்டு பக்கங்களிலையும் கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3D கர்வ்டு கிளாஸ் வந்து இரண்டு பக்கங்களையும் இருக்கு அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் நீங்க முன்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க டிஸ்பிளேவா இருக்கும். இவங்க நார்மலான பாப்அப் கேமரா போகாம ஷார்க் ஃபின் சைட் ஸ்விங் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபோனுடைய மேல் பக்கத்தில் இருக்கிறது அப்படியே முழுமையா அப்படியே ஒரு ஹரிசாண்டல் வி ஷேப்ல வந்து ஓப்பன் ஆகுது. சின்ன அந்த கேமரா மட்டும் வெளியே வராம ஒரு ஸ்விங் ஆகி மொத்தமா வந்து வெளியே வர மாதிரி நமக்கு வந்து தெரியுது. இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் பாப்அப் கேமராஸ் மிச்சதை வந்து கம்பேர் பண்றப்ப. இதை தவிர டிசைனை பொறுத்தவரையும் பேக்ல வந்து அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் தான் வந்து இருக்கு. மேலும் சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓ மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு டாட் மாதிரி. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவங்களுடைய பிரசன்டேஷன்ல அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்கா இது வந்து செராமிக்ல வந்து இந்த ஓ டாட் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது எதற்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ்ல நீங்க போனை வைக்கிறப்ப கேமராவை வந்து உங்களுடைய சர்ஃபேஸ் வந்து உரசாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த பம்ப் மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதனால வந்து கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கேமராவுக்கு வெளியே இருக்கிற அந்த கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ்ல உரசி தேயாம இருக்கிறதுக்கு இது வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்பிளே. இந்த Reno 10x Zoomல பார்த்தோம் அப்படின்னா 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க Full HD Plus ரெசல்யூஷன்ல. இதை தவிர இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷனா Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப விவிடாவும் ரொம்ப நல்ல வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து இருந்துச்சு. இது ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த டீப்பான பிளாக்ஸோட சேர்த்து நல்ல கான்ட்ராஸ்டியான கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அடுத்தது ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த வருடத்துடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசராக இருக்கிற Snapdragon 855 ப்ராசரோட தான் இந்த ஃபோன் வந்து வந்திருக்கு. 6 மற்றும் 8GB RAM ஆப்ஷன்ஸோட இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர இதில் அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹைப்பர் பூஸ்ட் வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து கேம் பூஸ்ட், அதாவது கேமிங் அப்போ உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கேம் பூஸ்ட். இதை தவிர ஃப்ரேம் பூஸ்ட்
அதாவது ஃப்ரேம்ஸ் per செகண்ட் கேமிங் அப்ப இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஃப்ரேம் பூஸ்ட். இதை தவிர கடைசியா டச் பூஸ்ட், அதாவது உங்க PUBG மாதிரியான கேம்ஸ்ல நீங்க தொடுறப்ப உடனே அதோடைய ஷூட் பண்ற மாதிரி அந்த லேக் இல்லாம இருக்கிறதுக்கு டச் பூஸ்ட். இந்த மாதிரியான எக்கச்சக்கமான அம்சங்கள் கேமிங்கை மையப்படுத்தி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்ட்ராய்ட் 5 அடிப்படையாக கொண்டு வந்த ColorOS 6 தான் இந்த ஃபோன் வந்து வருது. ColorOS 6ல ஆப் டிராயர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க ரியல்மில பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே UI தான் இதுலயுமே வந்து இருக்கு ColorOS 6. இதை தவிர சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேசிக் சென்சார், ஜைரோஸ்கோப் சென்சார் வரையும் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்கு. இதை தவிர இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் நான் பயன்படுத்துற வரைக்கும் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. மேலும் அந்த கூலான அனிமேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் Oppo Renoல பார்த்தோம் அப்படின்னா நான் OnePlus 7 Proல பார்க்காத ஒரு அம்சமா என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த நீங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரை டச் பண்ற இடம் எப்பயுமே வந்து அவேக்காவே வந்து இருக்கு. ஸோ நீங்க போனை எடுத்து டைரக்டா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வச்சுட்டு அன்லாக் வந்து பண்ணிடலாம். இது ஒரு சில போன்ஸ்ல ஒரு முறை பவர் பட்டனையோ இல்ல டபுள் டேப்போ பண்ணிட்டு தான் இதை வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஒரு அம்சம் நான் பயன்படுத்தின ஒரு சில நேரங்கள்ல நான் இதை வந்து நோட்டீஸ் பண்ணேன். இதை தவிர இந்த போன்ல ஹை ரெசல்யூஷன் 3D ஆடியோ ரெக்கார்டிங் வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. டால்பி அட்மாஸ் சரவுண்ட் சவுண்டுமே வந்து சப்போர்ட் வந்து இருக்கு. பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4065 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இந்த ஃபோன் வந்து வருது. கடைசியில் இந்த ஃபோனுடைய மிகப்பெரிய விற்பனை புள்ளியாக இருக்கிற அந்த கேமராஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் சோனி IMX 586 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற ரெட்மி K20 ப்ரோவில் இருக்கிற அதே சென்சார் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. f1.7 அப்பச்சரோட பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒரு 8 மெகா பிக்சல் ஒயிட் ஆங்கிள் சென்சார், அதை தவிர கடைசியாக 13 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமா உங்களுக்கு 10x வரைக்குமான லாஸ்லெஸ் ஜூம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறப்ப சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா எடுத்த புகைப்படங்கள் நான் வந்து காட்டுறேன். 10x லாஸ்லெஸ் ஜூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் வந்து உங்களுடைய ஹேண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். OIS இந்த போன்ல வந்து இருக்கு. பட் அந்த 10x போறப்போ ஹேண்ட் ஷேக் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா புகைப்படம் நல்லா வந்து கிடைக்குது. பட் லோ லைட்ல இந்த 10x ஜூம்ல கொஞ்சம் பிளர் ஆயிடுது அப்படின்னு தான் நான் வந்து நோட் பண்ணேன், நான் பயன்படுத்தின கொஞ்சம் நேரங்கள்ல. பட் அதை தாண்டி இந்த அம்சம் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப தள்ளி இருக்கிற இமேஜஸ் புகைப்படங்கள் நீங்க எடுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இது வந்து பயனுள்ளதா வந்திருக்கும். இதை தவிர இந்த கேமராஸை பொறுத்தவரையும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்திருக்காங்க. PDAF சேர்த்து போர்ட்ரேட் மோட் வந்து இருக்கு. அல்ட்ரா நைட் மோட் 2.0 அது வந்து கொடுத்திருக்காங்க. வீடியோஸை பொறுத்தவரையும் 4K வரைக்குமான வீடியோஸ் 60 frames per secondல உங்களால வந்து எடுத்துக்க முடியும். இதை தவிர ஃப்ரண்ட் கேமரா அந்த பாப் அப் ஸ்விங் டைப் கேமரால பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் இதுல OnePlus 7 Pro மாதிரி அந்த ஃப்ரீ ஃபால் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய போன் கை தவறி டக்குன்னு கீழே விழுந்துச்சு அப்படின்னாக்கா போன்ல இருக்கிற இதர சென்சார்ஸை பயன்படுத்தி அது போன் லேண்ட் ஆகிறதுக்குள்ள உள்ள போயிடும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து 2 லட்சம் முறைகள் இந்த வெளியே வந்துட்டு போறது வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதா Oppo தரப்பால குறிப்பிடப்பட்டிருக்கு. கடைசியில விலை Oppo Reno 10x Zoom இது பார்த்தோம் அப்படின்னாக்கா 6GB RAM 128GB இன்டர் மெமரி உள்ள அந்த மாடல் 39,990 ரூபாயும், 8GB RAM 256GB இன்டர் மெமரி உள்ள அந்த மாடல் 49,990 ரூபாய், அதாவது 40,000 மற்றும் 50,000 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Reno 10x பத்தி நான் என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்றேன். அதற்கு முன்னாடி Reno அப்படிங்கிற ஒரு மாடலும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10x Zoom கிடையாது, பட் பிரைமரி கேமரா இதே தான். ப்ராசஸரை பொறுத்தவரையும் 855 பதிலாக Snapdragon 710 வந்து கொடுத்துருக்காங்க. அதுடைய 8GB RAM 128GB இன்டர் மெமரி உள்ள அந்த மாடல் 33,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸுமே Flipkartல வந்து அவைலபிளா இருக்கும் ஜூன் 7 முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இன்டர்நேஷனல் வாரண்டியும் நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம் ரெனோட 2 மாடல்ஸ்லையும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Oppo Reno 10x Zoom. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாவே ஓப்போட்டேருந்து இந்த ஒரு ஃபோன் இந்த பிரைசிங்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் வந்து உட்காந்துருந்தேன். ஏன் அப்படின்னாக்கா 40,000 ரூபாய்க்கு Snapdragon 855 மற்றும் இந்த ஒரு நல்ல கேமரா, ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டரி லைஃபும் இந்த ஃபோன் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கு. ஸோ 50,000 மாடல் அவ்வளவா வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் 2GB RAM மற்றும் ஒரு 128GB இன்டர் மெமரிக்காக நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அதிகம் தான். இந்த போன்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க மெமரி கார்டு வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 40,000 ரூபாய்க்கு இந்த பேஸ் மாடலை பொறுத்தவரையும் Snapdragon 855 கொடுக்கிற பெர்ஃபார்மன்ஸ், 4000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், அந்த கொஞ்சம் யூனிக்கா இருக்கிற அந்த பாப் அப் கேமரா, 10x ஜூம் மாதிரியான ஒரு சில அம்சங்கள் கொண்ட நல்ல கேமராஸ் வந்து இந்த போன்ல வந்து இருக்கு. சோ 40,000 ரூபாய்க்கு இந்த போன் கண்டிப்பாவே வந்து ஒரு நல்ல பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் ஓஎஸ் ஓகே அப்படின்னாக்கா இந்த போன் கண்டிப்பாவே OnePlus 7 Pro விட கொஞ்சம் கம்மியான விலையில இது வந்து ஒரு நல்ல பிக்கா தான் இருக்கு. 40,000 ரூபாய்க்கு விற்கிற அந்த மாடல். ரெனோ பொறுத்தவரையும் 33,000க்கு Snapdragon 710 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் இந்த கேமரா சென்சார் இதே கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த டிசைன் லுக்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கு. பட் ரெனோ 10x ஜூம் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். 40,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கலர் வைஸ் ஓகே, எனக்கு இந்த மாதிரியான அம்சங்கள் 10x ஜூம்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்னீங்கன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பிக்கா இருக்கும். இந்த பிரைஸும் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். 50,000க்கு மேல இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஸோ ரெனோ 10x ஜூம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறந்தாம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க. நம்ம வந்து கவர் பண்ற ஒரு சில போன்ஸ்ல இதுவுமே முக்கியமான ஒன்று. ஸோ இதுக்கு வியூஸ் போனாதான் அடுத்தடுத்து நமக்கு போன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.